குட் மார்னிங் பிரீத்தி. குட் மார்னிங் ஜீவிதா. ஸோ இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட வந்திருக்கீங்க? எஸ், இன்னைக்கும் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் நான் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, வேர்ல்ட்ல இருக்கிற பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சர்ஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பழங்கால ஆர்கிடெக்சர்ஸ், அந்த மான்யூமெண்ட்ஸ் எல்லாம், எஸ் அதெல்லாம் தான் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ பேசுறதுக்கும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் போல நம்ம வியூவர்ஸை வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஜீவிதா, ஸோ ஃபர்ஸ்ட் மான்யூமெண்ட்டே வந்து ஒரு பிரம்மாண்டமான மான்யூமெண்ட்டோட வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா மிடாஸ் மான்யூமெண்ட், டர்க்கி. ஓகே, ஸ்ட்ரைட்டா டர்க்கி போயிட்டீங்க. எஸ், ஸ்ட்ரைட்டா ஃபாரின் தான் நம்ம. ஸோ மிடாஸ் மான்யூமெண்ட் சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? மிடாஸ் பேர் எங்கேயாவது? இல்லைங்க, நான் ரொம்ப வீக், நீங்களே சொல்றீங்க. மிடாஸ் அந்த கோல்டன் டச்னு ஒரு ஸ்டோரி வந்திருக்குமே. ஓகே, அவர் வந்து ரொம்ப பொண்ணு எல்லாமே கோல்டா மாறிடும். அவரோட மான்யூமெண்ட் தான் அது. இந்த மான்யூமெண்ட் வந்து டர்க்கில இருக்கு. 600 வந்து 700 BC-குள்ள வந்து இந்த மான்யூமெண்ட்டை வந்து பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த மான்யூமெண்ட்டை ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சாங்கன்னா, மிடாஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம் இது, அவரோட கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தாங்க. ஆனா இப்போ என்ன பண்ணாங்கன்னா, யுனெஸ்கோ வந்து வேர்ல்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஹெரிடேஜ் சைட்ல இதை ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா அங்க போறவங்க எல்லாரும் இந்த மான்யூமெண்ட் பார்க்கணும் அப்படின்றாங்க. அண்ட் அந்த மான்யூமெண்டோட வாசல்ல பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதி வச்சிருக்காங்களாம். அதெல்லாம் என்ன லாங்குவேஜ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பைரகியன் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ்ல இருக்கு. அது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜ்னு சொல்றாங்க. இது எதுல இருந்து ரிலேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிரீக் லாங்குவேஜ் இருக்கு பாத்தீங்களா, கிரீக்ல இருந்து அந்த பைரகியன் லாங்குவேஜ் உருவாகுச்சு. ஸோ அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்து அந்த லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க. ஸோ கிரீக் தெரிஞ்சவங்க அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மேபி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன எழுதிருக்கோம் நீ நினைக்கிறேன்? இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல அந்த மிடாஸை பத்தி எழுதியிருக்கலாம், அந்த பில்டிங் எப்படி உருவாச்சுன்ற வரலாறு மேபி இருக்கலாம். ஓகே, பரவாயில்ல. சரி, ஓகே பிரீத்தி, இப்போ நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்டான சூரியோதயம் பார்க்கறதுக்கான டைம் வந்தாச்சு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 18/6/2016 சனிக்கிழமை, துர்முகி வருடம் ஆனி மாதம் 4ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:55 ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி பிற்பகல் 2:58 வரை திரையோதசி, பிறகு சதுர்த்தசி. நட்சத்திரம் அனுஷம். சுபவோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 1 மணி வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மேஷ ராசிக்கு. பிரீத்தி, நீங்க வந்து அப்படியே ஏர்னா ஃப்ளைட் அப்படிங்கிற மாதிரி டர்க்கி போனீங்க. நம்ம ஊர்லயே வந்து ஒரு சூப்பரான மான்யூமெண்ட் இருக்கு, அதை பத்தி நீங்க சொல்லவே இல்லை பாத்தீங்களா? அது வந்து நீங்க தான் சொல்வேன்னு ஃபர்ஸ்டே சொன்னீங்கல, அப்புறம் எப்படி நான் சொல்ல முடியும்? சொல்லுங்க. ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்ச மதுரையில இருக்கிற நம்ம மீனாட்சி அம்மன் டெம்பிள் தான். ஓகேவா? இதுல வந்து இருக்கிற கடவுள் எல்லாருக்குமே தெரியும். பார்வதி தேவி தான் வந்து மீனாட்சி அவதாரம் எடுத்து அந்த கோவில்ல வந்து தெய்வமா இருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த கோவில்ல தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் வந்து மொத்தமே பார்த்தோன்னா 14 கோபுரம் கொண்ட ஒரே கோவில் வந்து நம்ம சவுத் இந்தியால நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 33,000 ஸ்கல்ப்சர்ஸ், சிலைகள் வந்து இருக்கு. ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மொத்தம் 4 வாசல்கள் இருக்கு. சவுத், வெஸ்ட், நார்த் அந்த மாதிரி 4 வாசல்கள் இருக்கு. அண்ட் வந்து இன்னமும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு மட்டும் தெரியும் மீனாட்சி அம்மன் கோயில், பட் உலகத்துல எல்லாருமே தெரிஞ்சுக்க கூடிய ஒரு முக்கியமான மான்யூமெண்டா வந்து சொல்றாங்க. அதுவும் நம்ம ஊர்ல இருக்கிறதுனா நம்ம கண்டிப்பா கொஞ்சம் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லையா? கண்டிப்பா. அண்ட் இந்த கோயில் வந்து 7 வண்டர்ஸ்ல ஒண்ணா இன்க்ளூட் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து நிறைய கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இன்க்ளூட் பண்ணுவாங்க நம்புவோம். ஓகே, இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அம்பிகைக்கு வந்து 1000 பேர்கள் இருக்கு. ஸோ அந்த பேர் காரணங்களும் அந்த சோஸ்திரங்களையும் சொல்றதுக்காக நம்மளோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஓம் ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். அன்னையின் 1000 திருநாமங்களை ஒவ்வொரு நாளும் சிந்திக்கக்கூடிய
அருமையான பேற்றினை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த விடியல் உற்சாகமான விடியலாக, அனைவருக்கும் வெற்றிகளை அள்ளி குவிக்கக்கூடிய அற்புதமான விடியலாக மாற வேண்டும் என்ற அம்பிகையினுடைய திருநாமங்களை சொல்வதன் மூலமாக பிரார்த்தனை செய்து தேவியினுடைய திருமுக மண்டலத்தை நாம் தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய பகுதியிலே தேவியினுடைய அழகிய சிவந்த உதடுகளை பற்றி பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து அவளுடைய அழகான பல்வரிசை ஓம் சுத்த வித்யாங்குராகார த்விஜபந்தி தயோஜ்வலாயை நமக என்கின்ற அருமையான நாமம். சுத்த வித்தை போன்று முளைத்த அழகான பற்கள், அந்த பற்களை உடைய தேவிக்கு வணக்கம் என்று சொல்லுகிறார்கள். பொதுவாக பற்களை பற்றி சொல்லுகிற பொழுது மயில் குருத்தினுடைய அடிப்பகுதி, மயில் பார்த்திருக்கிறோம், மயில் பீலி இருக்கிறதே, அந்த மயில் பீலி அழகாக இருக்கும். அந்த மயில் பீலியினுடைய அடிப்பகுதி இருக்கிறதே, அந்த அடிப்பகுதியிலே இருக்கக்கூடிய வெண்மை வேறு எதற்கும் இணையாக சொல்ல முடியாத வெண்மை. அப்படிப்பட்ட அழகான பகுதி முருந்து என்று சொல்வார்கள், மூரல் என்று சொல்லுவார்கள். அபிராம்பட்டு சொல்லுகிற பொழுது சொல்லுவார், கருத்தன எந்த இதன் கண்ணன வண்ண கனகவெற்பில் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள்கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தியன் முன்னிற்கவே என்று சொல்லுவார். உன்னுடைய அழகிய வெண்மையான வெண்முத்து போன்ற பற்களை கொண்டு நீ புன்னகை செய்யக்கூடிய அழகான திருமுகத்தோடு எனக்கு முன்னே வந்து காட்சி தருவாய் என்று சொல்லக்கூடிய பாடல். அத்தகைய பல்வரிசையை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? அந்த பல்வரிசை சுத்த வித்தை முளைத்தது போன்று. இந்த சுத்த வித்தை அசுத்த வித்தை இவற்றையெல்லாம் நாம் குருமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை வெளிமுகமாக உபதேசம் பெறாமல் சொல்லுவது என்பது அவ்வளவு பெருமைக்குரிய விஷயம் இல்லை. பொதுவாகவே லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய நாமத்தின் பெருமைகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்படி சிந்திக்கிற பொழுது அதனுடைய பொருளை இந்த உலகியல் ரீதியாக உள்ள விஷயங்களோடு கலந்து நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கென்று குருமுகமாக உபதேசம் பெற்று அதற்கான சிறப்பான பொருள்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தொடரினுடைய மிக முக்கியமான நோக்கம். லலிதா சகஸ்ரநாமத்தை குரு மூலமாக உபதேசம் பெற்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ளுகிற பொழுதுதான் அவர்கள் சுத்த வித்தை என்று சொன்னால் என்ன என்பதை நமக்கு விளக்கி தருவார்கள். சுத்த வித்தை எது, அசுத்த வித்தை எது, அது எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே இருக்கிறது என்பதை வெளிப்படையாக அவர்கள் மிக அழகாக குரு மூலமாக உபதேசம் பெற்று சொல்லித் தருவார்கள். இங்கே தேவியினுடைய அழகான பற்கள், மேலே 16 கீழே 16 32 பற்கள். அது கூட அந்த சுத்த வித்தை என்பதிலே இருக்கக்கூடிய 2 வரிசைகளாகத்தான் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அந்த சுத்த வித்தை இருக்கிறதே அது முழுமையாக வெளிப்பாடு இல்லாமல் பாதி பகுதி மறைக்கப்பட்டிருக்கும். அப்படி பாதி பகுதி மறைக்கப்பட்ட பகுதி ஒரு பல்லினுடைய மறைக்கப்பட்ட எகிறு போன்றும் அந்த எகிற்றினையும் மறைக்கக்கூடிய மேல் மற்றும் கீழ் உதடுகள் போன்றும் இருக்கின்றன என்பதை அதை சாஸ்திரம் அறிந்த பெரியவர்கள் மிக தெளிவாக விளக்கம் சொல்லுவார்கள். அப்படி தேவியினுடைய பற்கள் அழகான முத்து பற்கள். தேவியினுடைய முத்து பற்களை பார்க்கிற பொழுது அதற்கு ஈடாக அதற்கு ஓமானம் சொல்ல முடியாத அளவிற்கு என்னவெல்லாம் இருக்கிறது என்று யோசித்து பார்க்கிறார்கள் கவிஞர் பெருமக்கள். ஒரு பழம்பாடல் உண்டு. அந்த பழம்பாடலிலே ஒரு கவிஞர் சொல்லுகிறார், ஒரு முத்து இருந்ததாம். அந்த முத்து தன்னை விட இந்த உலகத்திலே அழகான வெண்மை பொருந்திய எதுவுமே இல்லை என்று இருமாப்பு கொண்டு இருந்ததாம். அந்த முத்து உலகமெல்லாம் சுற்றி வந்ததாம். தான் தான் மிக அழகாக இருக்கிறேன், தான் தான் இந்த உலகத்திலே மிக வெண்மையாக இருக்கிறேன், என்னை விட வெண்மையான பொருளை நீங்கள் யாரும் காட்ட முடியாது என்று சொல்லிக்கொண்டே வந்ததாம். இவர்கள் எல்லோரும் பார்த்துவிட்டு ஆமாம் ஆமாம் என்று சொல்லிக்கொண்டே வந்தார்களாம். அப்படி அந்த முத்துக்கு மிகுந்த கர்வம் வந்து விட்டது. எல்லா இடத்திலும் சுற்றி பார்த்து விட்டேன், உலகத்திலே என்னை விட வெண்மையான அழகான பளபளப்பு மிக்க பொருளை நீங்கள் காட்டுங்கள் என்று ஒருவராக கேட்டுக்கொண்டே வந்தது. ஒரு பெண்ணுக்கு கோபம் வந்து விட்டதாம். என்ன இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறாய்? நீ என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய தலைவி இருக்கிறாள், பராசக்தி இருக்கிறாள், லலிதா மகா திரிபுர சுந்தரி இருக்கிறாள், அவளுடைய பல்லை பார்த்திருக்கிறாயா? அவளுடைய பல்லு இருக்கிறதே, அவளுடைய பற்கள் இருக்கிறதே, அது மிகுந்த அழகாக மிகுந்த வெண்மையாக யாரும் ஓமிக்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய அருமையான பற்கள். அந்த பற்களை நீ தரிசனம் செய்து விட்டாய் என்று சொன்னால் உன்னுடைய வெண்மை அங்கே தோற்று போய்விடும் என்று முத்துவிடத்திலே ஒரு மிகப்பெரிய சவாலை வைத்தாள் அந்த பெண்மணி. முத்துவிற்கும் அவளுக்குமாக ஏற்பட்ட சவால். 2 பேருமாக சென்று தேவியை தரிசனம் செய்ய சொல்லுகிறார்கள். தேவியினுடைய சன்னிதானத்திலே தேவி அமர்ந்திருக்கிறாள். அவள் இன்னும் புன்னகை பூக்க தொடங்கவில்லை. உதடுகள் குவிந்திருக்கிறது. அவள் ஆழ்ந்த தியானத்திலே இருக்கிறாள். தியானம் முடிந்த பிறகு கண்களை திறந்து பார்க்கிறாள். திறந்து பார்த்த உடனே இருவருமாக வணங்குகிறார்கள், விழுந்து வணங்குகிறார்கள், கைகூப்பி நிற்கிறார்கள். அவர்கள் கைகூப்பி நின்றவுடன் தேவி அழகாக மெல்ல உதடுகளை திறந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாள்.
அப்படி சிரிக்க தொடங்கிய உடனே அவருடைய பற்கள் வெளியிலே லேசாக தெரிய ஆரம்பிக்கிறது. அந்த பற்களுடைய வெண்மையை பார்த்த உடனே முத்து நாணிக்கொண்டது என்று அந்த கவிஞர் சொல்லுகிறார். அந்த முத்து நாணிக்கொண்டதோடு இல்லாமல் என்ன செய்ததாம், இந்த பற்களுக்கு இணையாக என்னுடைய வெண்மை இல்லையே, என்னுடைய தூய்மை இல்லையே, என்னுடைய பளபளப்பான அந்த தேகத்தின் பகுதியிலே என்று எண்ணிக்கொண்டு தான் இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாது என்று தேவியினுடைய பற்களுக்கு முன்னாலேயே தான் தூக்கிட்டு கொள்ள வேண்டும் என்று தூக்கு போட்டு கொண்டது என்று அந்த கவிஞர் பாடுவார். அது எப்படி இருக்கிறதாம், தேவி புல்லாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு அணிகலனை மூக்கிலே அணிந்திருக்கிறாள். அந்த புல்லாக்கிலே ஒரு முத்து தொங்குகிறது. அந்த முத்து இருக்கிறதே அந்த உதடுகளை தாண்டி லேசாக பற்களுக்கு நேராக நிற்கிறது. இந்த முத்தினை, புல்லாக்கிலே இருக்கக்கூடிய முத்தினை அந்த கவிஞன் பார்க்கிறான். அந்த முத்தினை பார்க்கிறான், பற்களை பார்க்கிறான். அந்த முத்தை பார்த்தவுடன் பற்களுக்கும் முத்துக்குமாக நடந்த ஒரு மிகப்பெரிய விவாதமாக தன்னுடைய பாடலை, அந்த அழகான பழந்தமிழ் பாடலை அவன் அமைக்கிறான். அப்படிப்பட்ட அழகான செய்திகளை எல்லாம் தேவியினுடைய அழகான பற்களின் மூலமாக சொல்லுவார்கள். அந்த பற்களின் மூலமாக தேவியினுடைய புன்னகை மேலும் இந்த உலகத்திற்கு மெருகு கூட்டி நன்மையே தருகிறது. இந்த உலகத்திலே அன்பின் அடையாளம் எது என்று கேட்டால் இந்த புன்னகை தான் என்று சொல்லுவார்கள். அப்படி தேவியினுடைய புன்னகை வெளிப்படுகிற பொழுது அந்த பற்கள் லேசாக தெரியுமாம். பற்களை தொடர்ந்து வேகமாக சிரிப்பது என்பது பெண்களுடைய மரபில்லை. குறிப்பாக இன்றைக்கு சொன்னால் என்னுடைய மகள் ஒத்த வயது உடையவர்கள் எல்லாம் கோபமாக இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஏன் நீங்கள் எங்களை சிரிக்கக்கூடாது என்று சொல்லுகிறீர்கள், பொம்பளை சிரித்தால் போச்சு, புகையிலை விரித்தால் போச்சு என்று பழைய பழமொழிகளை எல்லாம் எங்களிடத்திலே கொண்டு வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே, நாங்கள் ஏன் சிரிக்கக்கூடாதா, எங்களுக்கு அத்தகைய சரிசமம் தரக்கூடிய வாழ்க்கை கிடையாதா என்றெல்லாம் கோபித்துக் கொள்வார்கள். ஆனால் பொதுவாக நம்முடைய மரபிலே பெண்கள் அதிகமாக வாய்விட்டு சிரிப்பதில்லை என்பது பணிவின் காரணமாக சொல்லி வைத்தார்கள். அதுக்காக குடும்பத்திற்குள்ளாக மகன் மகள் இருக்கிற பொழுது, கணவன் இருக்கிற பொழுது சிரிக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லவில்லை. பொது சபையிலே, ஒரு பொது இடத்திலே மிகப்பெரிய பாரத போருக்கு என்ன காரணமாயிற்றது என்று சொன்னால் பாஞ்சாலினுடைய ஒரு சிரிப்பு தான் காரணமாக இருந்தது. அப்படி என்ன நடந்தது, இவர்கள் மிக அழகான ஒரு மாளிகை அமைத்து அதற்கு கிரகப்பிரவேசம் செய்வதற்காக எல்லாரையும் அழைத்திருந்தார்கள். அந்த மாளிகை மயன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தேவலோக சிற்பி அமைத்தது. அந்த மாளிகையிலே எல்லாமே அதிசயமாக இருந்தது. கதவை திறக்கலாம் என்று சொல்லி போனால் அங்கே கதவு இருக்காது, கதவு இல்லை என்று சொல்லி போனால் முட்டிக்கொண்டு நிற்பது போல இருக்கும். இங்கே தண்ணீர் இருக்கும் என்று நினைத்து காலை லேசாக வைத்தால் தண்ணீர் இருக்காது, தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அங்கே தண்ணீர் கிடக்கும். அப்படி எதுவுமாக தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அதை வியப்பாக செய்திருந்தான். அங்கே மேலே மாடத்தில் இருந்து திரௌபதி தன் தோழிகளோடு பேசிக்கொண்டிருக்கிறாள். உள்ளே அந்த மாளிகையை வியந்து பார்த்து கொண்டே துரியோதனும் துச்சாதனும் அவருடைய தம்பிமார்களும் சகுனியும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே இவர்கள் மேலே பேசிக்கொண்டிருக்கிற அந்த கீழ்ப்பகுதியிலே தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லி இவன் காலை கீழே வைக்க போனான். தண்ணீர் இல்லை. ஆனால் கொஞ்சம் வழிக்கு விழுந்து விட்டான் துரியோதனன். அவன் வழிக்கு விழுந்த உடனேயே என்ன ஆயிற்று, மேலே இருந்து திரௌபதி வேகமாக சிரித்து விட்டாள். அந்த சிரிப்பு இருக்கிறதே, அந்த சிரிப்பை தன்னுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புத்தன்மைக்கு காரணமாக எடுத்துக்கொண்டு விட்டான் துரியோதனன். என்னை பார்த்து இவள் சிரித்து விட்டாள், ஏளனமாக சிரித்து விட்டாள். அந்த ஏளனமாக சிரித்து விட்டாள் என்று சொல்ல உடனே அவன் மனதிலே அப்பொழுதே அந்த எதிர்ப்பு கனல் தோன்றிவிட்டது. மகாகவி பாரதி கூட பின்னாலே இதனை மிக அழகாக சொல்லியிருப்பான். அப்படி கீழே விழுந்த அந்த சூழ்நிலையிலே சிரித்த சிரிப்பு, வேகமாக சிரித்த சிரிப்பு இருக்கிறதே, அது இன்றைக்கும் கூட மகாபாரதத்திலே மிகப்பெரிய விஷயமாக பேசப்படுகிறது. சிரிப்பு, அப்படி அந்த புன்னகை, தேவியினுடைய அழகான இதழ் திறந்த புன்னகை இருக்கிறதே, அந்த இதழ் திறந்த புன்னகையைத்தான் லலிதா சகஸ்ரநாமம் மிக அழகாக சொல்லுகிறது. அவளுடைய அழகான முத்து போன்ற பல்வரிசை, அழகான மயிலினுடைய அடிக்குருந்து போன்ற பல்வரிசை, இன்னும் சொல்ல போனால் மந்திரபூர்வமாக சுத்த வித்தை முளைத்தது போன்ற அழகான பல்வரிசை. ஓம் சுத்த வித்யாங்குராகார திஜபந்தி துவயோஜ்வலாயே நமக என்கின்ற அற்புதமான நாமம் தேவியினுடைய அழகான வெண்மையான முத்து போன்ற சுத்த வித்தை முளைத்தது போன்ற பல்வரிசையை நமக்கு காட்டி அருளி இருக்கிறது. அது போன்ற நிறைந்த ஞானமும் வெண்மையும் நலமும் நமக்கு இந்த விடியல் தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல அம்பிகையை பிரார்த்திப்போம். தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ஜீவிதா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது எங்க பாத்தீங்கன்னா அதே கிரீஸ் கிட்ட தான் ஒன்று பார்க்க போறோம். மைசினே அப்படின்ற ஒரு மான்யூமெண்ட். இதை வந்து கிரீஸ்ல இருக்க மக்கள் தான் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்றாங்க. அண்ட் இதுல என்ன சிறப்புகள்னு பாத்தீங்கன்னா நிறைய தோம்ஸ் இருக்கு, நிறைய அந்த இது மாதிரி மாஸ்க் மாதிரி ஷேப்ல இருக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஹைவ், ஒரு தேன் கூடு என்ன ஷேப்ல இருக்கும். ஓகே, சோ அந்த மாதிரி வித்தியாசமான ஷேப்ல இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேன் கூடு ஷேப்ல வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அது வந்து கிரீஸ் மக்களுக்கு தான் தெரியும், நமக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் குடுக்கல, கலெக்ட் அதெல்லாம் குடுக்கலாமா? விக்கிபீடியால அவ்வளவுதான் இருக்கு. சரியா, அந்த ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த தாம்ஸ் எல்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டோன்ல கட்டியிருக்காங்களாம். சோ அந்த பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து எப்படி தூக்குறது, அதுவும் அந்த காலத்துல கட்டியிருக்காங்களே. சோ அந்த ஆர்கிடெக்சர் அப்போ ரொம்ப வளரல. ஸோ எப்படி அதை கட்டினாங்கன்ற மாதிரி இப்போ இருக்க ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து ஊருக்குள்ள இருக்கு அப்படின்றாங்க. ஆனால் கிரீக் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அதை வந்து சைக்ளோப்ஸ் தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க. சைக்ளோப்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வரலாறு. அவங்கலாம் வந்து அந்த காலத்துல வந்து ஒற்றை கண் அரக்கர்கள் அப்படின்ற பேர் இருக்கு. சரியா, அவங்களுக்குலாம் வந்து ஒரே ஒரு கண் தான் இருக்குமா, ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருப்பாங்களாம். ஸோ அவங்க தான் வந்து அசால்ட்டா அந்த ஸ்டோன்லாம் எடுத்துட்டு போய் கட்டினாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வரலாறுல எழுதி வச்சிருக்காங்க. ஓகே, உண்மையில அப்படிலாம் இருந்திருப்பாங்களோ? இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம். எனிவே இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் சொன்ன பிரீத்தி. இதை தொடர்ந்து வரப்போற செக்மெண்ட்ல பார்த்தோன்னா நம்மளோட லைஃபை எப்படி கரெக்டான பாதையில கொண்டு போகணும் இதை பத்திலாம் சொல்றதுக்காக ரெடியா இருக்காரு நம்ம பரசுராமர். பாத்துடலாமா? பாத்துடலாம். இது கீதை காட்டும் பாதை. வசுதேவ சுதம் தெய்வம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கீதை காட்டும் பாதைங்கிற அந்த அற்புதமான தலைப்பில் கண்ணனுடைய அமுதமயமான வாக்குகளை இந்த காலகட்டத்திற்கு நம் வாழ்க்கைக்கு உதவும்படியாக மிகவும் எளிமையான முறையில் நாம் தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம். யார் யாரெல்லாம் பரமபதத்தை அடைகின்றார்கள்னு சொன்ன பரவாசுதேவன் அதற்கு அடுத்தாவதாக இந்த உடம்பிலிருந்து உயிர் நீங்குகின்றதல்லவா, அப்போ அது எப்படி என்னென்னத்தை தூக்கின்னு போகிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சுவாமி சொல்கிறாருங்க. அந்த இடத்துல வாயுகு கந்தான் இவை ஆசையாது தெளிவாக சொல்லியிருக்கார். நான் பதமாக பிரித்து கூட சொல்லலை, அக்ஷரமாக பிரித்து சொல்லியிருக்கேன். எளிமையாக ஒரு உதாரணத்துக்கு அந்த இடத்துல சுவாமி சொல்லியிருக்காரு. அதை இந்த உடம்பிலிருந்து அது விடுபடும் பொழுது ஒரு உதாரணம் சுவாமி சொல்கிறார் பாருங்க. வாயுகு அதாவது காற்று, கந்தான் இவ ஆசையாது. இந்த காற்றுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, உங்களுக்கே தெரியும். தூய்மையான காற்றுக்கு மனம் கிடையாது சார். அந்த காற்றுன்னா அது மல்லிகை மனம் உள்ள காற்று தான் சார். காற்றுக்கு எது மனம், வாசனை தெரிகின்றதா? அது எதை இதன் கூட சேருகின்றதோ அது அதன் வாசத்தை அப்படி காற்று இப்போ ஒரு இடத்துல நுழைஞ்சது சந்தன கடைக்குள்ளன்னா அது அந்தந்த வெளியில் வரும்பொழுது இங்கே பக்கத்தில் சந்தன கடை இருக்குது போல இருக்கு. சில இடத்துல போகும்பொழுது எங்கேயோ பிஸ்கட் கம்பெனி பவுடர் கடை ஃபேக்ட்ரி எங்கேயோ பக்கத்தில் இருக்குது அப்படின்னு. இன்னும் சில இடத்துக்கு பக்கமாக போகும்போது இங்கே ஏதோ இருக்குது வாடகை நல்லா அடிக்குது சொல்கிறோமா இல்லையா? அதுபோல் இது உள்ளே இருக்கக்கூடியது இந்த இந்திரியங்களை கிளப்பி கொண்டு போகின்றது. அந்த ஆன்மா அது இன்னும் எளிமையாக உங்களுக்கு ஒரு உதாரணம் புரியும்படியாக சொல்கிறதுன்னா, உள்ளேருந்து கிளம்புறது ஒரு உடலை விட்டு அடுத்த உடல் இப்படி கிளம்பும் பொழுது எளிமையாக உதாரணம்னாக்க இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் பொறிந்தார் மாட்டு. ஆகா ஆகா ஆகா. தமிழ் யார் சொல்லி கொடுக்க போகிறா இனிமேல்? நமக்கு இப்படி கொடுத்துட்டு போயிருக்காளே, இதெல்லாம் நம்ம சொத்து. இதுதான் போன ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது சுக துக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டையும் நீக்கியவர்கள் அப்படின்னு கடந்தவர்கள்னு ஏற்கனவே பார்த்தோம். இப்போ வாங்கோ இந்த இடத்துல இப்போ இங்கேருந்து கிளம்புற இந்த ஆன்மா மறு உயிர் எடுக்கிறதுக்கு போகிறது. என்னென்னத்தை சார் அப்போ எதெல்லாம் அள்ளின்னு போகிறது பார்க்கலையே? நாங்கள் ஒன்றும் முடியாது, ஒன்றுமே இல்லை. நீங்கள் லௌகீகமாக என்னெல்லாமோ கணக்கு வழக்கு சொல்கிறீங்க இல்லையா? ஜனவரி டு ஜனவரி அல்லது மார்ச் டு மார்ச், ஜூன் டு ஜூன், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, உங்கள் சௌரியாது. ஒரு வருட கணக்கை அன்னைக்கு பார்த்தாள்னாக்கா 20 பக்கம் 30 பக்கம் இருக்குது ஒரு நாளைக்கு. எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு,
வரவு எப்படியெல்லாம் முதல்ல வரவு 8 லட்சம், செலவு 8 லட்சம்னு வச்சுக்கோங்க. அந்த 8 லட்சம் எப்படி வந்தது ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக இங்கே கணக்கு காமிச்சு ஆகணும். இந்த 8 லட்சத்தை எப்படி செலவு பண்ணி நீங்கள் தனித்தனியாக கணக்கு காமிச்சு ஆகணும். என்னய்யா இது? இந்த ஒரு நாள் கணக்கே 10 பக்கம் 20 பக்கம், அப்புறம் ஒரு மாத கணக்கு எவ்வளவு, ஒரு வருஷ கணக்கு எவ்வளவு, இதை அடுத்த வருஷத்துக்கு டேக் ஓவர் பண்ணிட்டு போகும்போது தொடர்ந்து எழுதணும் இல்லையா? இது இப்படியே வா கொண்டு போகிறீங்க. அங்கே நான் சொன்னேன் இப்போ இப்படியே அப்படியே கொண்டு போகிறோம். 2015 2016 வரவு டிடிங் டிங் டிங் டிங், செலவு டிடிங் டிங் 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 டிங், பற்றாக்குறை எவ்வளவு அல்லது அதிகம் என்னது அல்லது கையிருப்பு என்ன, வங்கி ஒரே வரி முடிஞ்சு கொடுத்து. ஒரு வருஷ கணக்கு இல்லை, நீங்கள் எழுதுனது தான், நீங்கள் எழுதுனது ஒரு வருஷ கணக்கு ஒரே வரியில் டான்னு தூக்கின்னு போய் அடுத்த வருஷத்துக்கு கணக்கை கவனிக்கிறீங்களே, அதுபோல் உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா உடலை விட்டு கிளம்பும் பொழுது இதை என்னென்ன உண்டோ அதை இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் கொஞ்சம் சொல்கிறார். அப்படி போகக்கூடிய அந்த ஆன்மா என்ன பண்ணுறது, இன்னொரு உடம்பு எடுத்தோடனே அந்த இடத்துல முதல்ல பரவாசுதேவன் போட்டிருக்கிற வாக்கு, பரவாசுதேவனால இங்கே நீட்டி தொட வேண்டியதாக இருக்குது. வாங்கோ நம்ம கிருஷ்ணன், நம்ம கிருஷ்ணங்கும் பொழுது எவ்வளவு ஒரு எளிமையா, எவ்வளவு ஒரு சௌலபியம்னு சொல்லுவாங்க அவங்க, எவ்வளவு ஒரு இது. ஸ்ரோத்ரகாங்கிறார். முதல்ல காது உள்ளுக்குள்ளே போந்து அது என்ன பண்ணுறது, காது வழியாக கேட்கின்றது, கண்கள் வழியாக பார்க்கின்றது, மூக்கு வழியாக நுகர்கின்றது, உடம்பு வழியாக அனுபவிக்கின்றது, வாய் வழியாக. சொல்லிட்டீங்கள, இது சொல்லியாச்சு, இது சொல்லியாச்சு, இது சொல்லியாச்சு, உடம்பும் சொல்லியாச்சு, வாய் வழியாக. நீங்கள் என்ன சொன்னீங்களோ எனக்கு தெரியாது ஐயா, எனக்கு தெரியாது, தெரியுதா? ஏன்னா வாரியார் தாத்தா ரொம்ப அழகாக சொல்வார். ஒரு இடத்துல கண்ணின் தொழில் காண்பது, காதின் தொழில் கேட்பது, மூக்கின் தொழில் நுகர்வது, வாயின் தொழில் அப்படின்னு நிறுத்தினார். உடனே ஒரு பையன் பட்டால் எழுந்து தடால்னு பதில் சொன்னான். வாயின் தொழில் அப்படின்னார், துன்றது. சாமி சிரிச்சுட்டார் தாத்தா, வாரியார் தாத்தா. அப்புறம் கும்பல் விஷயம் புரிஞ்சுன்னு சிரிச்சுது. வாயின் தொழில் உண்பது அல்ல. எது உண்ணவில்லை? காக்கா திங்கலை, கழுகு திங்கலை, நம்ம வீட்டு பக்கம் கோழி திங்கலை, நாய் திங்கலை, எது திங்கலை? வாயின் தொழில் உண்பது அல்ல, வசனிப்பது. வாயின் தொழில் என்பது பேசுவது, அதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால தான் முதல்ல இந்த இடத்துல சொல்லும் பொழுது காதை போட்டார். ஆகா ஆகா, கேட்க வேண்டாமா ஸ்ரோத்திரம்னு அந்த இடத்துல ஏன் காது முதல்ல காது வழியாக கேட்குறதுன்னு சுவாமி காதை இப்படி சொல்லி வச்சாருனாக்க வேறு எதுவும் இல்லையா? வாங்க வழக்கப்படி வள்ளுவர்கிட்ட பேடலாம். கட்டில ஆயினும் கேட்க, படிக்காட்டி கூட பரவாயில்ல, கேளு. நல்லதை படிக்கிறதுக்கு முடியாது, அதுவும் இன்னைக்கு நல்லதை படிக்கிறதுக்கு இப்போ நல்லதை படிக்கிறதுக்கு அது படிக்கிற பழக்கமே குறைஞ்சின்னு போகிறது. அப்புறம் எங்கேருந்து இன்றைக்கி எல்லாம் செல்ஃபோன்லேயே படிச்சுக்கிறது. ஆமாம், செல்ஃபோனில் படிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் நோட்டு புஸ்தகத்தை வச்சுன்னு திருப்புற ஆளுங்க இப்படின்ட்டு வச்சுக்கிண்டு என்ன பாண்ண சார், இது பேர் என்னது ஐ புக்கோ என்னமோ சொல்கிறான். இன்னும் சில பேர் கிண்டில்னு தனியாக வச்சுருக்காங்க. டக்குன்னு நம்ம நோட்டு பக்கம் புஸ்தகம் தள்ளுற மாதிரி தடவி இவ்வாறு நீ படிக்காவிட்டால் கூட பரவாயில்லை, கேள். காரணம், சொல்பவர்கள் ஏதோ ஒரு நூல் இல்லை, ஏராளமான நூல்களை படித்துவிட்டு சாராக பிழிந்து கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லை, அவர்கள் அனுபவம் என்கின்ற சரடு நூலும் அதில் இருக்கும். தெரியுதா? அடுத்தது ஏன் சுவாமி காதை முதல்ல போட்டாருங்கிறதுக்கு, சார் சர்வேந்திரியானம் நயனம் பிரதானம் உங்களுக்கே தெரியும் சார். கண்ணு தான் கண்ணீர் சிறந்த உறுப்பில்லைன்னு தமிழ்லையும் சொல்லுவோம். ரைட்டுயா, சமஸ்கிருதத்துலேயும் சொல்கிறோம், தமிழ்லையும் சொல்கிறோம். அப்போனா எல்லார் வீட்லேயும் என்ன கல்யாணம் பண்ணணும்? முதல்ல குழந்தைக்கு பிறந்த உடனே கண்குத்தி கல்யாணம் நடத்துகிறோம். நடத்துங்களேன். நடத்துவோமா? இல்லையே.
எல்லார் வீட்லேயும் நடத்துறது என்ன, என் பிள்ளைக்கு காது குத்து கல்யாணம் வச்சுருக்காங்க, காது குத்துக்கள் இப்போ தெரியுதா? கண்ணை மூடிக்கொண்டிருக்கலாம். என்ன கண்ணுக்கு எதிர்க்க இப்போ கேமரா இருக்கா இல்லையா தெரியல. வாயை மூடிக்கொண்டிருக்கலாம், பேச்சு கிடையாது. உடம்பை கூட மறந்து இருக்கலாம், கொசு கடிக்கும் பொழுது தட்டாமல் இருக்கலாம், ரைட்டு. ஆனால் எல்லாத்துக்கும் இந்த காது மூச்சை அடக்கி கொண்டு இருக்கலாம். காது நடக்காது தெரியுதா? நேற்று நேரத்தை தூங்கிட்டே இருக்கேன், டமால் தும்பில்னு ஒரே சத்தம் அப்படின்னு தெரியுதா? அதனால தான் கட்டில நாயினும் கேட்கன்னு இங்கே இதே பிரகலாதாழ்வார் பாகவதம் 7 பாகவதம் உண்டு, நமக்கு தெரிஞ்சது ஒன்று தான். பாகவதங்களே 7 பாகவதம் உண்டு. அதில் பிரகலாத ஆழ்வார் சொல்லும் பொழுது 9 விதமான பக்திகளை சொல்கிறார். அதில் முதல் பக்தி என்னன்னு இதுதான் கொண்டு போட்டு வச்சார். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணுவோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், பந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்ங்கிறத கடைசியில் கொண்டு போட்டாச்சு. முதல்ல சொன்னது கேட்பது. இப்போ தெரியறதா ஏன் சுவாமி அதை சொன்னார், காதை முதல்ல போட்டார்னு சொல்லிட்டு? உள்ளே இருக்கக்கூடியது காதுகள் வழியாக கேட்கின்றது, கண்கள் வழியாக பார்க்கின்றது, வழியாக நுகர்கின்றது, வழியாக அனுபவிக்கின்றது, பேசுகின்றது. அப்படிப்பட்ட நல்ல தகவல்களை, நல்லதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காலம் வரையில் எந்த விதமான பிரச்சனைகளும் தீங்குகளும் வந்து நம்மை அண்டாது. கண்ணனுடைய அற்புதமான இந்த வாக்குகள் நமக்கு எல்லா விதங்களிலும் வழி காண்பித்து நம்மை உயர்த்துவதற்காகவே வந்தவை. ஜகத்குருவான அந்த கண்ணன் இதை கீதையில் அவர் சொன்னபடியே நம் செவிகளை, நம் கண்களை, நம் நாசிகளை, நம் வாய்களை, நம் உடம்புகளை நல்லவைகளையே ஏற்கும்படியாக செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். ஜகத்குருவான அந்த கண்ணன் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய மாபெரும் செல்வங்கள் 4னையும் மாறி வழங்க வேண்டுமோ அந்த ஜகத்குரு வழங்குவார். பிரீத்தி, அடுத்து வந்து சைனால இருக்கிற லேஷன் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பார்த்தனா ஒரு ஜெயின் புத்தா வந்து ஸ்டாச்சு இருக்கும். ஓகேவா? இந்த சூப்பரா வந்து அந்த புத்தாவை வந்து கட்டியிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இதோட ஹைட்டே பார்த்தனா 232 ஹைட் இருக்கும், 232 ஃபீட் ஹைட். ஓகேவா? அண்ட் 11 ஃபீட் லாங். சரியா? அவ்வளோ பெரிய ஒரு ஜெயின் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த புத்தா கரெக்டா எங்க இருக்குன்னு பார்த்தனா இந்த 3 ரிவர்ஸ், 3 ரிவர்கள் வந்து சங்கமிக்கும் இடம், மீட்டிங் பாயிண்ட். எஸ், அந்த இடத்துல வந்து கரெக்டா இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நம்ம புத்தர் தலையில வந்து ஒரு பன் மாதிரி இருக்கும் பாத்தியா? இந்த பன்னே பார்த்தனா 1021 பன்ஸ் கொண்டு அந்த அவரோட தலையில இருக்க பன்னை வந்து மேட் பண்ணிருக்காங்க. எஸ், அந்த ஹேரை வந்து ரெடி பண்ணிருக்காங்க. சோ 1021 பன் ஆச்சுன்னா அப்ப பாத்துக்கோ அந்த ஸ்டாச்சு எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த பன்ல பார்த்தனா ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் இருக்கான். எப்படின்னா வந்து தலையில விழற தண்ணி எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த பன்ல இருக்கு. ஓகே, மேபி அது ஒரு ஓபனிங் மாதிரி இருக்கும் போல. அப்படி ஒரு சூப்பரான ஒரு தலையை வந்து அங்க மேட் பண்ணிருக்காங்க அந்த ஸ்டாச்சுல. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மோங் ஹாய் டாங் அப்படின்ற ஒரு கமிஷன் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அங்க வந்து போட் எல்லாம் வந்து போறதுக்கு வந்து தடை செஞ்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அங்க வந்து நிறைய தண்ணிகள், 3 ரிவர் நான் சொன்னதுனால எக்கச்சக்கமான வாட்டர் ஃப்ளோ அங்க இருக்கும். சோ அதனால பார்த்தனா போட்லாம் வந்து கேப்சைஸ் ஆயிடும், கொலாப்ஸ் ஆகி உள்ள போயிடும். அதனால அந்த மாதிரி ஒரு தடை விதிச்சிருக்காங்க. ஓகே, மேபி நிறைய தண்ணி அங்க ஃப்ளோ இருக்கிறதால வந்து இந்த மாதிரி போட்லாம் வந்து கொலாப்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. சூப்பரா சொன்னீங்க. கேட்கும்போது வந்து பிரம்மாண்டமா இருந்துச்சு. அந்த புத்தா ஸ்டாச்சு கண்டிப்பா ஒரு நாள் வாழ்க்கையில பாத்துக்கணும். ஓகே, இதை தொடர்ந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஹியூமனோட லைஃப் எப்படி பீஸ்ஃபுல்லா ஸ்மூத்தா போகணுன்றதை சொல்றதுக்காக மிஸ்டர் ஆனந்தி ரகுபதி நமக்காக காத்துட்டு இருக்காங்க. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது சுகமான பயணங்கள். வேந்த டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுகமான பயணங்கள் இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப ஹாப்பியாக நம்மளோட டேஸ் எப்படி போகணும், அதுக்காக என்ன மாதிரியான நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கணும், என்னெல்லாம் கற்றுக்கணும், என்னெல்லாம் மாற்றிக்கணும், நம்மளோட இயல்புலேருந்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பேசிகிட்ருக்குறோம்.
அது ஃபேமிலியாக இருந்தால் குழந்தைங்கிட்ட வர்றது எப்படி, குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பேரண்ட்ஸ் மாறிக்கிறது எப்படி, ஒரு டீம் ஒர்க், ஒரு ஆஃபீஸ், ஒரு வேலை செய்கிற இடத்துல எந்த மாதிரி எல்லாம் ஒரு பர்சனும் இருக்கணும் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமாக வந்து நாங்கள் குழந்தை பிறப்பு பயிற்சியாளராக இருக்கிறதுனால அந்த குழந்தைங்க கிட்ட நிறைய நேரத்தில் கவுன்சிலிங் பண்ணுறது உண்டு. மெயினாக நான் குழந்தைங்கள விட பேரண்ட்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்டிங் நேச்சுரலியே இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்க மேலே தப்பு இல்லை, பேரண்ட்ஸ் மாறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன இஷ்யூ நடந்துச்சு. அதாவது ஒரு கவுன்சிலிங் வராங்க, ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு. அந்த குழந்தை வெறும் 5 வயசு குழந்தை தான். குழந்தைகிட்ட பேசணும்னு எனக்கு தோணவே இல்லை. அப்பா அம்மா கிட்ட உட்காந்து பேசணும். ஃபஸ்ட்டு அந்த அம்மா சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என் லைஃப்பில் ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஆஃபீஸில் நிறைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த குழந்தைய வளர்த்துற நேரத்தில் அது எல்லாம் விட எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு ஓப்பனே பண்ணாங்க. அப்படி என்ன கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நாங்கள் பேச ஆரம்பித்தோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சொல்கிற பேச்சு எதுவுமே கேட்குறதில்ல. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஒரு ப்ரீ டீன் அப்படின்னு சொல்கிற ஒரு 12-13 வயசில், ஒரு 10 வயசுலேருந்தே, இன்றைக்கெல்லாம் 9 வயசுலேருந்தே தான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோடு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம வீட்டில் வளர்க்குற சூழ்நிலை ஆரம்பித்து, அவங்களுக்கு கொடுக்குற சுதந்திரத்தில் ஆரம்பித்து நிறைய விஷயத்தை மாற்றணும். அப்படி மாற்றலை, அந்த மாதிரி வளர்ந்து வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது 9-10 வயசில் பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோடு நிறையா வருவாங்க. நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, சில நேரத்தில் காதே கேட்கலையோன்னு தோணுது, அந்த மாதிரி அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம பின்னாடி பேசலாம். இதுக்கு முன்னாடி இந்த 5 வயசு குழந்தைய கூட்டிகிட்டு வந்த பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணாங்க, என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறேன். அந்த பேரண்ட்ஸ் சொன்ன விஷயம் வந்து, அந்த அம்மா அவ்வளோ வெக்ஸ்டாக, அவ்வளோ டிப்ரெஸ்டாக வந்து இருக்கிறதுக்கு காரணம் அந்த குழந்தை எதையுமே ஒபே பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை, ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒன்று. ஸோ எனக்கு அம்மா விட அப்பா கிட்ட பேசணும்னு தோணுச்சு. அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்பா வந்து எதுவுமே பேசலை. நான் ஃபுல் டைம் அம்மா தான் பார்த்துக்கிறாங்க, அம்மா தான் கூட இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கக்கிட்டேயே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, எனக்கு வந்து 2 பேர்த்தையும் விசாரிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்த போது ஒரு நாள் சின்னதாக கேட்டோம். என்ன மாதிரியான கேள்விகள் ஃபஸ்ட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை கூட பியர்மெட்ஸ் இருக்காங்களா, கூட வந்து நிறைய விளையாடுறதுக்கு ஆளுங்க, வீட்லேயே ஆளுங்க இருக்கலாம். அப்படி வீட்டில் ஆளுங்க இல்லாத பட்சத்தில் குட்டி குழந்தைங்க அந்த ஏஜ் குரூப் பக்கத்தில் நிறையா பேர் இருக்காங்களா, ஸ்கூலில் வந்து சில கிளாஸஸ் சேஞ்சஸ் ஆகட்டும், டீச்சர்லேருந்து இந்த மாதிரி என்கொயரி பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புது நபர் அவங்க வீட்லேயோ இல்லை வெளியிலையோ யாராவது இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்களா, அதுக்கடுத்து வீட்டில் அப்பா அம்மா நிறைய பிரச்சனைகளோடு இருக்காங்களா, அந்த நேரத்தில் எக்கனாமிக்கல், ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப அதிகமான கவலை எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா, அதிகமான கடன் சுமை இருக்கும்போது பெரிய நெருக்கடியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஏதாவது நீங்கள் எக்கனாமிக்கல் ப்ரெஷரில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் இப்படி ஒன்று ஒன்றா கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் அவங்களுக்குள்ள பேரண்ட்ஸ்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது உண்மைதான். ஆனால் அதை விட காட்டிலும் இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பிளைண்டாக நம்ம சொல்கிறத அந்த குழந்தை கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துருச்சு அப்படின்னீங்கன்னா, அந்த குழந்தைகிட்ட அந்த எண்ணங்கள், அந்த குழந்தை ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு கருத்தை வச்சுக்குவாங்க. நீ தான் தோசை சாப்பிட மாட்டியே, அம்மா இப்போ 8 o'clock கிளம்பணும், ஆனால் நீ தான் டைமுக்கு சாப்பிட மாட்டியே அப்படிங்கிறது தான் டாப்பிக்கே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைகிட்ட பேசுகிறத மாற்றணும், கேள்வி பதில் கொடுக்கறதுல மாற்றணும், நிறைய என்விரான்மெண்ட் சேஞ்சஸ் கொண்டு வாங்க. இதெல்லாம் ஒரே நாளில் நடக்கிற விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக தீர்வு சொல்லுவோம். ஸோ எதுக்காக இந்த டாபிக் சொல்ல வந்தேன்னா, அந்த அம்மா சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வயசு குழந்தைய என்னால் டேக்கிள் பண்ணவே முடியல, லைஃப்பில் நான் எவ்வளவோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணேன்னா இந்த சொல்யூஷனுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கள தயவு செய்து பார்க்குறத நிறுத்துங்க. அந்த குழந்தைகிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நான் எப்பவுமே குழந்தைகளுக்கு டீச் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், குழந்தைகிட்ட இருந்து நிறைய கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி பார்த்தாலோ இல்லை அந்த குழந்தைகளோட உலகத்துக்குள்ளே போய் பார்த்தாலோ அது ஒரு பெரிய விஷயம். அந்த குழந்தைங்க எத்தனை விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். சும்மா என்னதானோன்னு அவங்க டோரா பார்க்குற மாதிரி இருக்கும் டிவியில் பார்த்தீங்கன்னா, ஆனால் ஏதோ ஒரு சின்னதாக விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க மைண்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டான பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு 6-7 வயசு குழந்தைகிட்ட வந்து என்னென்னமோ இருக்குது அப்படிங்கிறத எப்போ ஒரு பேரண்ட் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க லைஃப்பில் என்றைக்குமே பிரச்சனை வராது. ஸோ அது புரியாமல் ஒரு சின்ன கேப் வச்சுட்டு நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும்னு எந்த பேரண்ட் என்றைக்கு ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க லைஃப்பில் நிறையா பிரச்சனை இருக்கும். நாட் ஒன்லி ஃபேமிலி லைஃப்னு இல்லை, வீட்டுக்குள்ளே குழந்தைகிட்டன்னு இல்லை, அவங்களால வெளியிலையும் எந்த இடத்துலையும் கான்சென்ட்ரேஷனோடவோ பெரிய ஃபோக்கஸ்டோடு அவங்களால வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ குழந்தைங்களோட உலகத்துக்குள்ளே குழந்தைங்களோட பாஷையை
குழந்தைங்களோட விளையாட்டை எந்த அப்பா அம்மா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கூட உட்காந்து ரொம்ப சகஜமாக சமமாக உட்காந்து விளையாட முடியுதோ அப்போது அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ப்ராட் மைண்டடோடு இருக்கிறாங்க, அதீத பொறுமையோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பொறுமைங்கிற வார்த்தைக்கு நான் முதல்ல எப்பவுமே சொல்லுவேன், பேரண்டிங் ஃபஸ்ட்டு குழந்தை வளர்ப்பில் மிக முக்கியமான தேவை அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா பொறுமை தான். யார்கிட்ட பேஷன்ஸ் இருக்கோ பொறுமை இருக்கோ அவங்க கண்டிப்பாக பேரண்டிங்கில் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பொறுமையை வளர்த்துக்கிறது குழந்தைங்கிட்ட கற்றுக்கிறதுன்னு இல்லை, நீங்கள் வெளியிலையும் அதை செயல்படுத்திட்டு இருந்தால் மட்டும்தான் வீட்டுக்குள்ளேயும் செயல்படுத்த முடியும். நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, நான் ஆஃபீஸில் வந்து அவ்வளோ கோபத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்குது, அங்கெல்லாம் போய் கத்த முடியாது, இல்லை வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும் இல்லை வெளியிலே ஆகட்டும் யார்கிட்டையும் நம்மளால கோபத்தை காட்ட முடியாது, அது ஆப்வியஸாக வீட்டில் காட்டுறேன்னு சொல்லி ரொம்ப சகஜமாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக உண்மையும் அதுதான். வீட்டில் குழந்தைங்கிட்ட திட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெளியில் எங்கேயோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இல்லை வெளியில் வந்து சில தீர்க்க முடியாத சுமைகளை வச்சிருக்கிறாங்க, இல்லை வெளியில் காட்டவே முடியாத பேசவே முடியாத இடத்துல அழுத்தத்தோடு எங்கேயோ இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அது வேலைக்கு போகிற பெண்கள் ஆகட்டும் ரொம்ப அதிகமாக நாங்கள் பார்க்குற இதில் இன்றைக்கெல்லாம் வந்து ஜாபுக்கு போகிற மதர்ஸ் வந்து எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் தான். யாராவது வரமாட்டாங்களா, என்னோட டேஸ் பேரண்டிங் டேஸ் குழந்தை வளர்ப்பு நாட்கள் அவ்வளோ இனிமையாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக பண்ணிகிட்ருக்கேன்னு ஒருத்தர் சொல்ல மாட்டாங்களான்னு ஆசையாக இருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என் குழந்தை இதை பண்ணாங்க, ஒரு விளையாட்டாக கீழே சாப்பாடு சிந்துனதில் ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயத்தில் ஒரு பொருளுக்கு அடம் பிடிச்சதில் ஆரம்பித்து ஒன்னொன்றுக்கும் அதை ஒரு மேக்னிஃபைங் லென்ஸ் வச்சு, எப்போவுமே ஒரு ஹியூமன் வந்து ப்ராப்ளத்தை மேலே லென்ஸ் வைக்காதீங்க, சொல்யூஷன் மேலே லென்ஸ் வைங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆட்டிடியூட் நமக்குலாம் கொஞ்சம் கம்மி தான், அதை நிறையா விஷயத்தில் மாற்றணும். ஸோ அதை குழந்தைகிட்டையும் அந்த தப்பை பண்ணாதீங்க. கடைசியாக பார்த்தா அந்த குழந்தைகிட்ட என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால், ஜென்ரலாக கிளாஸ் மாற்றி உட்கார வைப்பாங்க. ஒரு எல்கேஜிலேருந்து யூகேஜி போகிற குழந்தை, யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாறி உட்கார வைப்பாங்க, டீச்சர் மாறுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறுவாங்க. சில ஸ்கூல் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்காங்க, இந்த சின்ன வயசில் ஷஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்கள மாற்றி உட்கார வச்சா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ரொம்ப எமோஷ்னலி டிப்ரெஸ்டாக மாறுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரே கிளாஸ்லேயே ஒரே ஃப்ரெண்ட்ஸோடவே கொண்டு போயிட்டுருக்காங்க. அது உண்மையிலுமே நல்ல விஷயம். ஸோ இந்த குழந்தைகிட்ட நான் அந்த 5 வயசு பையன்கிட்ட பார்த்தது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள், அவங்களோட கிளாஸ் மிஸ் மாறிட்டாங்க. ஸோ அந்த அழுத்தத்தில் அந்த குழந்தை இருந்திருக்கு. அதனால ஒரு 15-20 நாளாக ரொம்ப வித்தியாசமாக ஜென்ரலாகவே அந்த குழந்தை கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ் பேபிஸ் ஏன் பிறக்கிறாங்க, அந்த மாதிரி ஏன் ரொம்ப ரொம்ப துருத்துருன்னு இருக்கிற குழந்தை எல்லாரும் ரொம்ப சமத்துன்னு நினைக்க வேண்டாம். அது உடம்புக்குள்ளே இருக்கிற சில உபாதைகள் அப்படின்னு சொல்லுவோம். எந்த குழந்தைக்கு நல்ல சரிவிகித உணவு கிடைக்குதோ, நல்ல பிரெயின் செல்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோமே, பசியான நேரத்தில் அப்படியே கபகபகவன்னு உங்களுக்கு பசிக்குது, அந்த நேரத்தில் யாராவது ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக உட்காந்து கவனிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. இல்லை ரொம்ப டயர்டாக தூக்கம் வருது, அந்த நேரத்தில் வீட்டில் யாராவது பேசினா உட்காந்து கவனிப்போம்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி தான் பாடி வந்து எப்போ சொன்ன பேச்சு கேட்கும்னா, அதாவது மைண்ட் எப்போ சொன்ன பேச்சு கேட்கும்னா பாடி தன்னோட கண்ட்ரோல் முழுசாக இருக்கணும். அதுக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி வைக்கும்போது மட்டும்தான் பிரெயின் அமைதியாக இருக்கும், அவங்களால சிந்திக்கவே முடியும். ஸோ ஹைப்பர் ஆக்டிவாக துருன்னு ரொம்ப சேட்டை பண்ணுற குழந்தைகள்லாம் சமத்துன்னு நினைக்க வேண்டாம். அவங்களுக்கு பாடிக்குள்ளே ஏதோ பற்றாக்குறை டெஃபிஷியன்சி இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத எல்லா பேரண்ட்ஸும் கவனிக்கணும். ஸோ சூப்பர் ஃபுட்ஸ்னு சொல்லுவோம், அதாவது குழந்தைங்க ஜீனியஸ் ஆகும், ரொம்ப அறிவாளிகளாகவும் ரொம்ப தெளிவானும் வர்றதுக்கு நாட் ஓன்லி குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் அதே மாதிரி தான். எந்த நேரம் உங்களால் டயர்ட் ஆகாமல் சிலர்கிட்ட சிரித்து பேச முடியுது, எல்லாத்துக்கிட்டையும் ஓப்பனாக இருக்க முடியுது, எதை கேட்டாலும் உங்களால் ஆப்டிமிஸ்டிக்காக பதில் சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப தெளிவாக நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு எந்த நேரம் இரிட்டேஷன் வருது, எந்த நேரம் கோபம் மட்டும்தான் உங்களுக்கு யாராவது சொல்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக ஆக்ட் பண்ணுறீங்க, அது உள்ளேருந்து வரலை, இந்த மாதிரி போலியாக சிலதெல்லாம் பண்ணுறோம், அதிகமாக பண்ணுறோன்னு தோணுச்சுன்னா நம்ம டயட்டை எங்கேயோ மாற்றணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். பர்டிகுலராக சொல்லணும்னா சில நேரத்தில் இந்த omega-3 omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய ஹியூமன் மைண்டில் பதியறதே இல்லை. கொழுப்பு அப்படின்னாலே கெட்ட விஷயம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ omega-3 omega-6 பற்றி சொன்னால் அந்த ஃபேட் இல்லை அப்படின்னு சொன்னாலே மனுஷனால் நிறைவாக எதையுமே பண்ணி முடிக்க முடியாது, பாதியில் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாக்கு வந்துடுவாங்க. அடுத்து அதே மாதிரி தான் டிப்ரெஷன் சொல்லுவோம். சிலர்லாம் சூசைட் அட்டம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப நாள்பட்ட அளவில் அவங்க உடம்புல பி டெஃபிஷியன்சி, பி விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்கிற நயாசின், தயாமின், இந்த மாதிரி சில டெஃபிஷியன்சி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்குதோ, எல்லா விதமான நிறைகளும் உடம்புல நடக்குதோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் அவங்க சொன்ன பேச்சு கேட்கும். இதை குழந்தைகிட்ட நல்லா கொண்டு வாங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க நான் நல்ல ஸ்நாக்ஸ் வாங்கி
கொடுக்குறேன், நான் நல்லா சாப்பிட வைக்கிறேன். அந்த குழந்தை நல்லா சாப்பிட்றதுன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் பெரும்பாலுமான குழந்தைங்க ஒபீஸாக இருக்கிறது, இன்றைக்கி எல்லா ஸ்டாஃப்மே அதை கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்நாக்ஸ் ஆகட்டும், ஒன்றும் குவாலிட்டியான திங்ஸை கொண்டு வாங்க. அஸ் அ மதர் அந்த குழந்தை சில நேரத்தில் வெயிட் போடலை அப்படிங்கிறது பெரிய கம்ப்ளைண்ட். ஸோ ரெண்டு தான் நடக்கும். ஒன்று, என் குழந்தை வெயிட்டே போடலைன்னு அழுதுட்டுருக்கிற மதர்ஸ். சில நேரத்தில் சில வீட்டில் என் குழந்தை கண்டதெல்லாம் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க. இந்த 2 கேட்டகரியிலே தான் நிறைய பேர் இருக்காங்க. நானே ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பண்ணேன். ஒரு 200 மதர்ஸ் இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களெல்லாம் வந்து அவங்களோட ஹைட்டு, வெயிட்டு, அவங்களோட ஜென்ரிக்கான விஷயங்கள், அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 2 கேட்டகரியிலையும் வச்சு ரொம்ப நார்மலாக பர்ஃபெக்டாக நல்ல குழந்தை, ரொம்ப ஹெல்த்தியான குழந்தை இருக்குதுன்னு பார்த்தா வெறும் 10% தான் இருக்காங்க. ஸோ ஒரு 40% இந்த சைடும் 40% அந்த சைடும் வந்துடுறாங்க. ஸோ இதை மாற்றணும். இந்த ஆட்டிடியூட் அப்பா அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு வரணும். ஹெல்தி டயட்டில் ஆரம்பிச்சு, ஹெல்த்தியான ஹேபிட்ஸில் ஆரம்பிச்சு, இப்படி எல்லாம் சின்னதாக எல்லாரும் நினைக்கிறாங்க பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. பெரிய விஷயத்தெல்லாம் எப்பவுமே டேரெக்டாக போய் அச்சீவ் பண்ணவே முடியாது. வீட்டில் சின்ன விஷயத்தை எங்கே சேஞ்ச் பண்ணுறீங்களோ அப்போ தான் பெரிய விஷயம் ஈஸியாக முடியும். ஸோ இதை குழந்தைகிட்ட சொல்லுங்கள். பெருசாக பண்ணணும் அப்படிங்கிறத விட சின்ன கரெக்ஷன்ஸ், தினமும் ஒன்று, வாரம் ஒன்று, இப்படி எல்லாம் மாற்றுங்க. ஹெல்தியான ஹேபிட்ஸ், ஹெல்தியான நல்ல தூங்குகிற பழக்க வழக்கத்திலேருந்து இதையெல்லாம் மாற்றும்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் வந்து ஒரு ஸ்டேபிளான லெவலில் அவங்களால யோசிக்க முடியும், எதையுமே அச்சீவ் பண்ண முடியும், ஃபெயிலியரை தாங்கிக்க முடியும், கோவம் வந்தால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதையெல்லாம் பேரண்ட்ஸ் ஃபஸ்ட் ஃபாலோ பண்ணுவோம். இதை குழந்தைகிட்டையும் ஈஸியாக கொண்டு வர ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களோட குழந்தைகிட்டையும் பேரண்ட்ஸ்கிட்டையும் நிறையா விஷயத்தை மாற்றுறதுக்கு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஜீவிதா, நம்ம அடுத்து பார்க்க போற மானுமெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மொஹஞ்சதரோ. ஓகே, நிறைய நம்ம தலைவர் கூட பாட்டுல மொஹஞ்சதரோன்னு பாடியிருப்பார்ல, அந்த பில்டிங்கை பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப பழைய பில்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப காலம் முன்னாடி கட்டினதால வந்து எப்போன்ற கரெக்டான அந்த செஞ்சுரி பீரியட் வந்து குறிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு பழங்காலத்தான பழசா இருந்திருக்கும். அண்ட் இண்டஸ் ரிவர் வேலில வந்து ஒரு பீரியட் வந்து ஃப்ளட் வந்துச்சான். அந்த ஃப்ளட் வந்ததுக்கு அப்புறம் இந்த மொஹஞ்சதரோ வந்து ஃபுல்லாவே வந்து மறைஞ்சிருச்சான். ஸோ 1000 வருஷங்கள் கிட்ட வந்து தண்ணி கீழே தான் அந்த பில்டிங் இருந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வாட்டர் கொஞ்சமா ட்ரெயின் ஆகி இந்த மானுமெண்ட் திருப்பி வெளில வர ஆரம்பிச்சிருக்கு. 1000 காலம் வந்து தண்ணியில இருந்தாலும் அந்த பில்டிங்ல எந்த ஒரு சேதாரமும் ஆகல, அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்றாங்க. அண்ட் அது இன்னொரு சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிளம்பிங் ஒர்க் இருக்கான். பிளம்பிங் அண்ட் சீவேஜ் ஒர்க்கும் நிறைய பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இப்போ 20th century தான் மக்கள் கண்டுபிடிச்சு நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோமா. ஸோ 1000 முன்னாடி வருஷங்கள் பண்ண அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே இப்போதான் நம்ம தெரிஞ்சுக்கவே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. செம்மல அந்த மானுமெண்ட் கண்டிப்பா வந்து எல்லாருமே போய் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே பிரீத்தி, சூப்பரா சொன்னா. இதை தொடர்ந்து அடுத்து வரப்போற செக்மெண்ட்ல பார்த்தோன்னா 12 ராசிக்காரர்களோட யோக பலனை சொல்றதுக்காக நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி ரெடியா இருக்காரு. பார்த்துலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 18ஆம் தேதி 6வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஆனி மாதம் 4ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்வதும், தேக ஆரோக்கியத்திற்கும் வண்டி வாகனத்திலும் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், பொறுமையாக எல்லா விஷயத்திலும் கையாளுவதும் நன்மை தரும். உத்தியோகத்திலோ வெளிவட்டாரத்திலோ பண விஷயத்திலோ ஒரு விதமான கஷ்டங்களும் காணப்படவில்லை. மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு மிக முக்கியத்துவம். உங்களுக்கு இஷ்டமான தெய்வ வழிபாட்டிற்கும் மனதிலோடு நினைத்துக்கிட்டு அன்றாட ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையுமே தரும். குடும்ப விஷயத்தில் கோபதாபங்கள் கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வெளிவட்டாரத்தில் சந்தோஷம், அனுகூலங்கள், பணவரவு, புது முயற்சிகள், வெற்றிகள், வியாபாரிகளுக்கு பழைய சங்கடங்கள் நிவர்த்திகள், எந்த விதமான அரசு அமைப்பில் எந்த ஆர்டர்களை எதிர்பார்த்திருந்தவர்களெல்லாம் அதற்குண்டான அமைப்புகள் அனுகூலங்கள் காணப்படுவதுடன், கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதையும் கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் பணத்தினால் ஏற்பட்ட இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டு பணம் சேமிப்பு அளவுக்கு உத்தியோக உயர்வதற்குண்டான அனுகூலமான அமைப்பு காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படும்.
கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் நிவர்த்திகள் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் நிவர்த்திகள் ஏற்படும். தொலைதூர பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள், படிப்பு, உத்தியோகம், தொழில் நிமித்தமான எல்லா விதமான பயணங்கள் அனுகூலங்கள், புது முயற்சிகள் வெற்றிகள், புது கூட்டாளிகளால் ஆனந்தம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திடீரென்று அதிர்ஷ்டத்தால் பெரிய அளவுக்கு உயர்வு, ஸ்தான லாபம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரியத்திற்கு உண்டான செய்தியும் விரைவில் கிட்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக கர்ப்பஸ்திரிகள் மட்டும் சிறிது கவனமாக இன்றைய நாளில் இருப்பது நன்மை தரும். மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது பலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் பொறுமையாக செல்ல செய்வது கடகராசிக்காரர்களுக்கு தலையாய் கடமை. பிள்ளைகளுடன் அவசர கதியில் பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொள்ளாமல் உங்களுடைய அன்பால் அவர்களை கட்டுப்படுத்துவது நன்மை தரும். உத்தியோகம், தொழில் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் சிலருக்கு கடன் அமைப்பும் பெரிய அளவு சங்கடத்தை திடீரென்று ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கு மிக மிக கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். பெற்றோர் பெரியவர்களுடன் வாக்குவாதங்கள் சிறிதாக இருந்தாலும் இது பெரிதாக பூதாகரமாக உருவாகிவிடும். ஏற்கனவே இரத்தத்தில் கோளாறு உள்ளவர்கள் அதற்குண்டான மருந்து மாத்திரைகளை அலட்சிப்படுத்துவதும், மருத்துவ ஆலோசனை அலட்சிப்படுத்துவதும், தூக்கமின்மையால் பெரிய அளவு மன கஷ்டங்கள் திடீரென்று ஏற்பட்டு விடலாம். சிலருக்கு திடீரென்று மயக்கம் போன்ற உபத்திரங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புகளையும் மருத்துவமனைகளில் தங்க வைத்துவிடும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்வதும், ஆவேசப்படாமல் பொறுமை கடலினம் பெரிது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்திலோ மற்ற விஷயத்திலோ குறைபாடு இல்லை. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், எல்லா விதமான பயணங்களும் சந்தோஷங்கள், சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகள், உத்தியோகத்தில் இடமாற்றங்கள், கடல் கடந்து நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான யோக பலங்கள், மந்த நிலையில் இருந்த வாழ்க்கை நிலைமை மாறி சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். ஒரு தொழில் அமைப்பில் இருந்தவர்கள் மீண்டும் இன்னொரு தொழில் அமைப்புக்கு, பல தொழில் அமைப்புகள் முயற்சிகள் செய்வது பெரும் வெற்றிகளை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் அனுகூலங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு திடீரென்று ஏற்பட்டுவிடும். குடும்பத்தில் சாதாரணமாக விளையாட்டாக பேசுவது கூட பெரும் சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். வெளிவட்டாரம் அனுகூலங்கள், பயணங்கள் வந்தால் ஏற்றங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் திடீரென்று குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் சிலரால் ஏற்பட்டுப்பட்டு பலரால் பெரிய பாதிப்புகளையும் பெரிய பிரச்சனைகளையும் ஏற்படுத்திவிடும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் உத்தியோகத்தில் மற்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் பார்த்தீர்கள் என்றால் வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, லாப அமைப்பு, அனுகூலங்கள், புது முயற்சிகள் வெற்றிகள், இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் போன்ற முயற்சிகள் விரைவில் வந்து சேருவதற்குண்டான உங்கள் முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக விற்க வேண்டும், வாங்க வேண்டும் என்ற பொருள் அமைப்பில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தவர்கள் அதற்குண்டான நல்ல செய்தி திடீரென்று உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஏற்படலாம். சுபகாரியத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்த விருச்சக ராசி ஆண் பெண் இருபாலருக்கும் நல்ல விஷயங்கள் உடனுக்குடன் செய்வதற்கு உண்டான அனுகூலமான அமைப்புகள் விரைவில் கிட்டக்கூடிய நாள் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் தேக ஆரோக்கியம், மேலதிகாரிகளோட உபத்திரம் சிலருக்கு தேவையில்லாத மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், லாபமான அமைப்பு, மறைந்த சந்திரனால் பெரிய அளவுக்கு சந்தோஷம், அனுகூலங்கள், தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் எல்லாம் உத்தியோகம், தனிப்பட்ட முறையில் பயணங்கள், சந்தோஷ அமைப்புகள் காணப்பட்டாலும் 7.5 சனியில் ஆரம்பத்தில் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்வது, வண்டி வாகனங்களில் வித்தைகள் இல்லாமல் இருப்பது, வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுவதனால் அந்த செலவுகள் அவசியமா என்பதை ஆலோசித்துட்டு செலவு செய்வது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபம், அனுகூலங்கள் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சோம்பலாலோ நண்பர்களுடன் இருந்து காலத்தை கழிப்பதை விட்டுவிட்டு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் தைரியமாக எடுங்கள்.
புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். உத்தியோகம், அரசு உத்தியோகம் ட்ரை பண்ணுறவர்கள் கூட ட்ரை பண்ணுவதற்குண்டான யோக பலம், அதற்குண்டான நல்ல செய்தி கிடைப்பதும், மேல் மக்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயம், சமூகத்தில் பெரிய மனிதர்கள் சந்திப்பது, அரசியலில் முகவரியே தெரியாதவர்கள் கூட பெரிய அளவுக்கு அனுகூலத்தை பெற்றுத் தருவது, கௌரவம் கிடைப்பதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறான நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படுவது, தனிப்பட்ட முறையில் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள், உத்தியோகத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், உத்தியோகத்தில் உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்திலோ மற்றவர்கள் உங்களிடத்தில் புறமாக பேசுகின்ற விஷயத்திலிருந்து நகர்ந்து விடுவது, தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதை ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும், இல்லை என்றால் வீணான பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் ஜவாப் ஜாமீன் வேண்டாம். நண்பர்களுக்காக உச்சஸ்தாயில் கத்த வேண்டாம். தேவையில்லாத நண்பர்களுக்காக தெரியாதவர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். பெற்றோர், பெரியோர், உடன் பிறந்தோர், இரத்தபந்த உறவுகள், துணை அல்லது துணைவார் கூறுவதை தயவுசெய்து கேளுங்கள். அவசரகதி வேண்டாம். குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுடைய தேகாரைக்கும் சிறு உபத்திரத்தை மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதும், அவர்களுக்கு ஆறுதலாக 2 வார்த்தைகள் பேசுவதுமே இன்றைய நாளில் மிக மிக நன்மையான நாளாக காணப்படும். அந்த விஷயத்தில் அலட்சியம் வேண்டாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் வேந்தர் டிவி நேயர்கள், இன்று சனிக்கிழமை என்பதனால் ஜோதிட நேரம் காலை 11 மணியிலிருந்து 12 மணிக்குள் உங்களுடைய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட கேள்விகளுடன் தயாராக இருங்கள். அதற்குண்டான பதிலுடன் நானும் தயாராக வருகின்றேன். நன்றி, வணக்கம். வெல் பிரீத்தி, இன்னைக்கு சூப்பரான வேர்ல்டில் இருக்கிற ஒரு முக்கியமான மானுமெண்ட்ஸ் பற்றியெல்லாம் பார்த்தோம். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னும் பார்த்தோன்னா எக்கச்சக்கமான மானுமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆப்வியஸாக நமக்கு டைம் பத்தல. ஏன்னு பார்த்தோன்னா அடுத்து நம்மளோட வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்கான டைம் வந்தாச்சு. அதை பார்க்கணும்னா நம்ம இப்போ கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், நாளைக்கும் இதே டாப்பிக்கோட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்களோட உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தென், டாடா அண்ட் பாய் ஃப்ரம் பிரீத்தி, ஜீவிதா அண்ட் என்டிஏ crew of புத்தம் புது காலை. பாய். Thank you.